எனக்கு தெரிஞ்ச மீனஸ் அங்கதான் கிடக்கும்ல. ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கும் நாங்க எல்லாரும் டீமோட சேர்ந்து வலையெல்லாம் எடுத்து என்னதுல இன்ட்ரோ கொடுக்க முன்னாடியே மீன் எல்லாம் இருக்குன்னு சொல்றானுங்க. இன்ட்ரோ தானே கொடுக்க வந்தேன். இருக்காது, சத்தியமா மீன் இருக்கால, ஏமாத்தாதீங்களா. சீரியஸா? சரி பாப்போம், இன்ட்ரோ ஒரு 2 செகண்ட் கழிச்சு பார்த்து போடல கரெக்டா. சரி, உள்ளாடி 5-6 எலி புழுக்கைகள் கிடக்கு. நான் தான் இந்த வலையில மீன் நிறைய பிடிச்சிருக்கேன் தெரியா. எல்லாம் ஸ்லோப்பியா, பொடி பொடி ஸ்லோப்பியா. இதெல்லாம் பொறிச்சு நம்ம இடத்துல குளத்துல கொண்டு போறோம். நல்லாதான் இருக்கு, கிளீன் பண்ணதுதான் டெட்டி கிழிஞ்சிரும். கொஞ்சம் பாரு சரி அவனோட பல இறக்கிறதுக்கு உண்டான பிளான்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆசான் 2 சாரி ஆசான் 1, ஆசான் 2 தான் இன்னைக்கு லீவ். சீக்கிரமா பிளான போட்டு வலைய இறக்குங்க. அணக்க இல்லாம இறங்குது. அவன் தான் ஃபர்ஸ்ட் அணக்க தொடங்கினது. அங்க இருந்து இங்க தானே இறங்கணும். எங்க பாப்போம், நேர் வருது மிதப்பு. இங்க பேக்ல பேர் ஒரு தவளை ஒண்ணு மிதக்குது. ஃப்ளோட் கிடக்குல 20 ஃப்ளோட் கிடக்கு. இல்லையா, அதே சொன்னல இங்க சொன்னதுங்களா. நீ தானே சொன்ன, நீ அடி ஏத்தல எடுத்து விடுவ. இதோ வலைய இறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 பேரும் வலைய இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. டர்பின் 1, ஆசான் 2. அவன் என்ன முங்கிட்டான் முக்குலஞ்சா. ஆசான் 3யும் நம்ம ஒல்லி குச்சனும். நீ என்னெல்லாம் சொல்லி என்ன கேவலப்படுத்தி இருக்கு. நான் உனக்கு கேவலப்படுத்த தப்பே கிடையாதுடா. வலை இப்ப எங்க போகுதுன்னா நேரம் அங்க போகுது. அங்க இருந்து அங்க லெப்ட் சைடுல அணைச்சு இதுக்குள்ளாடி மீன் எல்லாம் நிக்கும் நம்புறோம். ஏய் வாங்க முடியுங்களா. நானா இதுல நின்னுட்டு இழுத்து விடாதுக்கா. இதுல என்ன மிதப்பை மட்டும் பிடிச்சு விடு. இல்லாட்டா அந்த அண்ணன் இதுல பிடிச்சு விடுறது இல்ல, முன்னாடி பாரு. சரியா நீ நில்ல மகா, இதுல இருந்துட்டு இழுத்து மட்டும் விடு. இங்க வா, இதுல நில்லு. இந்த இடத்துல என்ன ஆகுது, நின்னுட்டு இதை மட்டும் இழுத்து இழுத்து இப்படி இங்க இருந்து அங்க போற மாதிரி அங்க ஏறிடாம. வந்துனாலும் நிக்க கிட வேண்டாமா. நீங்க உள்ள நிக்காத கேட்டியா கண்ணா. நீ வெளியே வா. நீ மேல வந்திருக்கா, அங்க இருந்து இறங்கிரும். மொசரைய மண்டைய பாத்தியா இல்ல எப்படி இருந்துன்னு. பரவாயில்ல, மொசர முசி கடியல்ல கடியானும் பண்டாராடங்குது. ஆனா என்ன, எனக்கு ஒரு அருவறுப்பு. யாரு வாங்க தலைவா. நீ வீடியோ எடுத்தாத யாருல மகா, நான் வேற ஒன்னும் சொல்லல. வலையை எப்படி லாக் பண்ணி விட்டாச்சு. இனி எங்க மேல இருந்து மீனோட எல்லாம் கலைச்சிட்டு வரணும். அதை சொல்லலான்னு வரலான்னு பார்த்தா நீங்க கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருந்தியா. சரி அதையும் கூட சேர்த்து எடுப்போம். வேற ஒண்ணும் இல்லை. இங்க ஒரு சூப்பரா இருந்தல, ஜம்முன்னு விழுந்தது. என்ன விளக்கம். நம்ம எல்லாரும் வெறி கொண்டு மீனோட மேல இருந்து கலைக்கிறது வண்டி மேல ஃபோர்ஸ் ஆட போயிட்டு இருக்கோம். ஏய் கம்பதி கிளப்பட நல்ல ஒரு மட்டையாட்டு எடுத்து வச்சுக்கா. நான் இந்த பெரிய மட்டை எடுப்பு மாதிரி தேங்காய் கலவு காலைல எல்லாம் பட்டுனா செத்து கித்து போவோம். கொஞ்சம் தூரம் நடந்தாச்சு, வலையெல்லாம் லாக் பண்ணியாச்சு. மீன் நிக்குமா டே, ஒரு வளப்பா கிடைக்குமாடே பாப்போம். வளப்புன்னா வளப்பு, ரோகுன்னா ரோகு. பின்ன வேற என்னெல்லாம் மீன். கல்பாசும் கிடக்குல்ல சொன்ன மாதிரி. சிலோபி, வட்டச்சிங்காரி எல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல போல. எங்கயா நான் ஒரு நாள் பார்த்தது இல்லையா. எனக்கு அண்ணா சாட்னா ஒரு கொலக்காக்க மகளே, கொலக்காக்க மெர்வி
சாடுங்க. ஓய். எந்த அர்த்தம் நிறைய இருக்கும் போல ஒருத்த அர்த்தம் எத்தவன எங்க ஒவ்வொரு இடத்துல ரெண்டு பேர் அடிச்சு ஆடலாம் மட்ட வேணா எடுத்தியா எல்லாம் வெறி கொண்டு மீன விரட்டுக்கல நீளத்துக்கு எல்லாரும் வெறி கொண்டு மீனோட விரட்டு போ நடு நினைக்கலாம் ஆஞ்சி வந்து அடிச்சு விரட்டுக்கல மீனோட அப்ப என் சைட்ல தான் மீன் என்ன நெஞ்சில இடிச்சுட்டு போகும்போது இருக்கிறதுலே நான் தான் கிளம்பாம வாரம்ல நீ உண்மை சொல்ல அஜித்தனமே மண்டே பார்த்து சொன்ன மண்டை மீன் மிஸ்டி அங்க போகுது அண்ணா உள்ளாடி கிடக்கல அண்ணா கிடக்கல அதை எடுக்கும் எடு எல்லா சைடும் ஆடும் மீன் சாடிச்சா மக்களே சும்மா இங்க அடிச்சு அலம்பிவால மீனா ஏன் உள்ளாடி முங்கி வச்சுட்டு மீன் நீ அங்க நின்று கரைச்சிட்டு எங்க இருந்து மீன் எடுப்பான் இப்போ பொண்ணு நீங்க என்ன உள்ளாடி முங்கிய மீன் பிடிச்சிட்டாண்டி வேற இருக்கா அண்ணா போச்சா ஆனா எவ்வளவு தூரம் இருக்கீங்க போச்சு மக்கா கலைப்போம் என்ன கலைப்போம் மரமுட்ல இருந்து ஏன் வளப்பா என்ன மீன் சாடிச்சான் இருக்கா அடுத்த மீன் இருக்காண்டே உள்ள கலைச்சிட்டு நில்லுகல இடையில நில்லுகல பேராதீங்க மீனவும் போயிரும்ல இருக்கா கல்ல கிடைச்சா மீனாவும் பழையபடியா முங்கடா உள்ளாடி மீனெல்லாம் எடுங்க எல்லா நாளும் முக்கித்தான ஒருத்தனையும் காணல இதுல வேற மீன் எல்லாம் பைத்தியம் தெரியாது மீன் நிறைய இருக்கு கீழே இல்ல நீங்க அங்க மட்டும் லேசா கலைச்சிட்டே இருங்க கலைச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்க எல்லாரும் உள்ளாடி முங்கி இருக்கானுங்க உள்ளாடி கல்லு உள்ளாடி மீன் இருக்கு காலு மட்டும் தெரியுது ஒருத்தர் யாரு கண்ணாடி அது கண்டிப்பா இவன் முங்கி கொஞ்சம் நேரம் ஆச்சுட்டு ஒருத்தன் அப்படி பேசாத எங்க என்னடா நடக்குது கை வச்சு எல்லாம் மீன் மீன் இருக்காது எங்க சாக்கன இருக்கா எடுத்துட்டோம் எனக்கு அங்க போயிடும் உள்ளாடி செவலுக்கு உள்ளாடி கை விடல என்னன்னே கொண்டுருவோம் நான் அடுத்து பிடிக்கல பரவாயில்ல எவனா கையிலேயே வாங்குங்க மாட்டே போயிடும் பேண்ட் சாப்பு உள்ளாடி போட்டு நமக்கா மிஸ் ஆயிரும் கையில இருந்து வாங்கி வச்சிருக்காங்க நான் பாத்துட்டேன் எனக்கு கையில ஒன்றும் தட்டையே போடல அபிலாசண்ணா ஏன்னா கையில தந்தா போயிடும் நீ பிடிப்பியா வந்து உள்ளாடி கை போட்டு உள்ளாடி சோளம் உள்ளாடி ஏதாவது இருக்கா இதுக்குள்ள இருக்குமா உள்ளாடி பல்லு எனக்கு தான் இடிச்சிட்டு போகுது ரெண்டு மீன் இப்படி இடிச்சிட்டு போயாச்சு போயிட்டா ஜென்மம் பால் அவன் முங்கிச்சானே அங்க உள்ள வளர்ப்போம் டேய் போங்கல கலைச்சிட்டு போங்கல ரெண்டாவது வந்து தப்பலாம்ல கிடைச்சா உனக்கு என்ன நடக்குது சரி வா 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 எனக்கு சரி வா இவன் திருப்பி முங்கிட்டானா கிடைச்சா இருக்கா அடுத்து நீ முங்கி ஃபுல்லா மீன் வலை போட்டது அப்ப வேஸ்டா போச்சா நம்ம என்னை கூட்டிட்டு வந்து ஆசானை பார்த்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமா வடையே இல்லாம வெறும் கையால மீன் பிடிக்க ஆசான் ஆகும் ஒன்னும் சொல்லல கேட்டேன் அவனை தான் சொன்னது மீன் இப்படி இங்க இருந்தே பத்திட்டு போக கூடாது அப்படின்னா மீன் நம்ம கையே போறத பார்த்து பின்னாடியே தான் போகும் பரம இருந்தாரு அங்க இருந்தா டக்குன்னு ஒரு மீன் நம்ம வாழை தட்டு போட்டு அங்க எழுதாப்புல கையை வச்சிடும் அதுக்கப்புறம் கைக்குள்ள வந்து சரி எப்படி இங்க இருந்து தப்பிட்டு போறதுக்கும் அங்க சாடிச்சா அவனு வளப்பா அங்கதான் உள்ள